ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் வித் நியூ வீடியோ. இன்னைக்கு அங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா N4 பீச்சுக்கு வந்திருக்கோம். மீன் பிடிக்க வந்திருக்கோம். இந்த ஒரு 2 பேர் எங்கடா வந்தானுங்க வாங்க போறேன்னு போனானுங்க, அவ்வளவுதான். அதோட காலி ஆளே காணோம். இத்தனைக்கு பாத்தீங்கன்னா காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் இங்கதான் இருக்குது. 1 கிலோமீட்டர் கூட இல்ல. என்னென்னமோங்க நடக்குது பாத்தீங்கன்னா. போயிருக்கானுங்க அவனுங்க, ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிருக்கானுங்க. காருன்னு ஒண்ணு எத்தனை வந்தானுங்க. அந்த காரு இன்ஜின் மட்டும் தான் நல்லா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. அந்த கார் ஓடுது, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல இதுல. வாங்க காய்ஸ், நீங்களும் சீக்கிரம் எஞ்சி வாங்க. நான் இந்த மாதிரி சீக்கிரம் கிளம்பி வாங்க பீச்சுக்கு. தயவு செஞ்சு அதை மட்டும் நம்பிடாதீங்க ப்ளீஸ். 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சேன்டா. 3 மணிக்கு கூப்பிட்டோம்டா உன்ன. நீ 4 மணிக்கு தான்டா வர. இருங்க காய்ஸ், உங்களுக்கு நாங்க ஒரு வீடியோ காட்டுறேங்க பாருங்க. பீச் சூப்பரா இருக்கு காலையிலே. சஞ்சய் இப்ப பாத்தீங்கன்னா சஞ்சய் டைவ் அடிக்க போறான்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நாங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக்கா இல்லைன்னு இருக்கோம். மாப்பிள்ளை இது மாதிரி ஆயிடலாமாடா? என்ன சொல்ற? சூப்பரா இருக்கு மாப்பிள்ளை. ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுல பார்த்து வரீங்க? எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கா ஃபிஷ் பிடிக்கிறது? ரிவர் மான்ஸ்டர்ஸ். இது ஒன்ன பார்த்துன்னு வராங்க. ஒருத்தன் ChatGPT, இன்னொருத்தன் வந்து வீட்டுக்கு மீன் வாங்க வந்திருக்கான். பிரவீன் வந்துட்டான். பிரவீன், மீன் பிடிக்கல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் நாங்க ரிவர் மான்ஸ்டர் காலத்துல இருந்தே நாங்க மீன் பிடி போனாங்க. இப்ப பாருங்க, நீங்க திமிங்கல இப்ப கரை ஒதுங்க போகுது. ஒரு 80 கிலோ திமிங்கலத்தை இப்ப பூச்சி சாண்ட்ரல் தூக்கி போட்டு போயினே இருக்க போறோம். அவ்வளவுதான். இவருதான் வந்து ஏதோ மைதா மாவுல எடுத்துன்னு வரேன்னாரு. மைதா மாவு கத்தி எடுத்துன்னு வரதுக்கு. ரிஸ்வான் டிரைவிங்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரிஸ்வான் டிரைவிங்ஸ் ரொம்ப ஹெவி டிரைவிங்ஸ். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் லைட்டா எல்லாம் அடிக்குது எங்களுக்கு. ஒரு 15 கிலோ மீன் பிடிப்பீங்களா பிரவீன்? 80 கிலோ இன்னைக்கு பிடிக்காம வீட்டுக்கு போறதா இல்ல. நாங்க அவனதான் மீனுங்கிறான். மஜா ப்ரிப்பரேஷன் பண்றானுங்க தோழர்கள். இதெல்லாம் நேத்து பண்ணணும், இப்பதான் ப்ரிப்பரேஷனே போகுது. கச்சோட நாங்க மீன் பிடிக்க மாட்டோம். மஜா ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. சரி ஸ்வீட் கைஸ், மில்க் ஸ்வீட். 3 மணிக்கு போறச்சா 4 மணிக்கு எந்திரிக்கிறோம். அது சோ ஏர்லிடா. ஒன்னும் தெரியல கைஸ். பாத்துட்டு இருக்கேன்டா. நைட்டு தானே பார்த்தேன். வருது. இப்பதான் வீடியோ பாக்குறான். மீன் பிடிக்க வந்த காலையில கச்சருக்கு முடிய போறது இல்ல. First time maybe lessons. Next time will be perfect. ஃபைனலி பண்ணானுங்க. ஆனா திரும்ப சிக்கு வந்துச்சு. சரிங்க, காட்டுறேன். கச்சருக்கு மீன் பிடிக்க போறது இல்ல, அது மட்டும் கன்ஃபார்ம். இருங்க, நான் வீடியோ காட்டுறேன். ஏதோ பண்ண போறானுங்க. இருங்க. ஃபர்ஸ்ட் வலையை நாங்க போட்டுட்டோம். மீன் வருமா மாப்பிள்ள? வேற ஏதோ வரப்போகுது. இப்ப வந்து உள்ள ஊழாம இருந்தா சரிதான். நீ நண்டலா இருக்கு, ஜாலியாதான் இருக்கு மாப்பிள்ள. அந்த வேலையில சேர்ந்துடலாமான்னு சொல்லு. அதுதாடா. இருங்க இதை மாட்டுருக்கு. இருங்க பாக்குறோம். நான் மாட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேங்க. நண்டு பிடிச்சது பாருங்க. நண்டு பிடிக்கிறா தனியா. நண்டு பிடிச்சிதான். லைன் மாட்டிச்சுடா ப்ரெயின். மொத மீனு தான் வீட்டிங். ஆனா கொஞ்சம் கச்சிது, மிஸ் ஆயிடுச்சு. மாப்பிள்ள பூச்சி சின்சரா பூச்சின்னு இருக்கான். இருங்க பாப்போம். மொத மீன் என்னாச்சு மாப்பிள்ள? மீனோட தலைய காணோம். தட்டுனுச்சு. வந்ததுக்கு மீன் தான் கிடைக்கலன்னு பார்த்தோம். அட்லீஸ்ட் போறோம். மாப்பிள்ள எவ்வளவு மீன் பிடிச்ச? பிரவீன் காட்டு. பிரவீன் சரி போங்க, மீன் கீழே தரையில காட்டுறோம். பிரவீன் எவ்வளவு மீன்? பிரவீன் காட்டணும். பிரவீன் எவ்வளவு மீன் பிடிச்ச? சரி, மீன் பிடிச்சிருக்கிறோம் இன்னைக்கு. இங்க பாருங்க, கையெல்லாம் பாருங்க, விட்டு காயம் கையில் கையில காயங்கள். இங்க பாருங்க, ரத்தக்கரை. மீன் பிடிச்சிருக்காங்க. ரத்தக்கரை அனைத்தும் மீன் தான் வாங்கினாங்க. இப்பெல்லாம் சொல்லணும்னு எங்களுக்கும் ஆசையா இருக்கு, ஆனா நடக்கல. வாடா காட்டுற, வாடா மீன் வந்ததுக்கு மீனும் பிடிக்கல. மழைதான் லாஸ்ட் எங்களுக்கு. 420 ரூபா கைஸ். 2 மீன் வாங்கி ஃபுல் மீன் மீல்ஸே சாப்பிட்டுருக்கலாம். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கடலுக்கு வந்தீங்க? யூடியூப் வீடியோ பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கடலுக்கு தான் டேரக்டா. கடல் மீனை வேணாம். ஒரு மீன் பிடிக்கல, மீனை வேணாம். சஞ்சய் எதுக்கு வந்தான்னு தெரியல. வந்தா கொஞ்சம் வலைய சிக்க வச்சா, அதுதான் ஒண்ணும் பண்ணல. 3 மாட்டி விட்டாங்க.
இங்க வலைய வர சிக்கு பண்ணிட்டாங்க. இது மாதிரி எங்க ஆயிட்ட விடணுமா? கார் டிரைவிங் கத்தந்தா கூட ரிஸ்க் பண்ணி எங்கேயோ போயிருப்பான்.